தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் பெரு வெள்ளமானது அந்த பகுதியில் 15 நாட்களாக மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கி இருக்கிறது. பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஒரு பாலம். இந்த பாலத்தின் வழியே மழை நீரானது வெள்ள நீரானது செல்ல வேண்டும். ஆனால் செல்வதற்கு ஓடைகள் இல்லை. பாருங்கள், அந்த பகுதி பாருங்க, பாலம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் முந்தைய காலத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட இடங்களெல்லாம் ஒரு 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சின்ன சின்ன பாலமாக போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவை செயல்படுத்தப்படாமல் இருப்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. காரணம், வணிக வளாகங்கள், கடைகள், வீடுகள், மண்டபங்கள், பள்ளிக்கூடங்கள் என்று கட்டப்பட்டதனால் மழை நீரானது பள்ளத்தின் வழியே வழிந்தோட முடியாமல் இருக்கிறது. இதுதான் வேதனையான விஷயமாகும். எது எப்படியோ அன்றைய காலகட்டங்களில் இருந்த தாசில்தார், ஊராட்சி தலைவர்கள் போன்றோர் மக்கள் மீது அக்கறை வைத்தார்களோ இல்லையோ, அடுத்த தலைமுறையினர் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறையினர் பாதிக்கப்படக்கூடாது, அடுத்த தலைமுறையுடைய காலம் வசந்த காலமாக இருக்க வேண்டும் அவர்கள் எண்ணினால் இது போன்ற தவறுகள் எல்லாம் நடைபெறாமல் இருந்திருக்கும். மழை நீரும் வெள்ள நீரும் இந்த பகுதிகளை எல்லாம் கடந்து சென்றிருக்கும். இந்த பகுதிகளை எல்லாம் கடந்து செல்லாததற்கு காரணம் அன்றைய காலகட்டத்துடைய தலைவர்கள், தாசில்தார், வருவாய்த்துறையை சார்ந்தவர்களை தான் குறை சொல்ல வேண்டும். அவர்கள் அன்று செய்த தவறு இன்று மாட்டிக்கொண்டனர் இந்த பகுதியை சார்ந்த மக்கள். அன்று தாசில்தார் பட்டா வழங்காமல் இருந்தால் மிகப்பெரிய கடைகள் எல்லாம், மண்டபங்கள் எல்லாம், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டியிருக்க மாட்டார்கள். ஆனால் இவைகளெல்லாம் வருவதற்கு மூல காரணமாக அமைந்தது அன்றைய காலகட்டத்தில் இருந்த பதவி செய்த பணியில் இருந்த தாசில்தார் பெருமக்கள். அவர்களைத்தான் அத்தனை குறைகளும் செல்லும். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் பட்டா வழங்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஓடையா இருந்திருக்குது பாருங்க, பாலம் இருக்கு, ஓட போது வழியில ரோடு. ஆக இது போன்ற தவறுகளை எல்லாம் அரசு பணியில் இருப்பவர்கள் செய்யவே கூடாது. செய்தால் வருங்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார் என்பதை அவர்கள் உணர